செலுத்துவோமா? தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்து நாம் நன்றி செலுத்துவோம். கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து நேரத்தில் எல்லாம் எங்களோட கூட இருந்தேன். நாங்கள் நோக்கி கூப்பிட்ட போது நீர் எங்களுக்கு பதில் தந்தீர். எங்களுக்கு அடைக்கலமாயிருந்தீர், எங்களுக்கு கேடகமாயிருந்தீர். எந்த தீங்கும் எங்களை அண்டாதபடிக்கு நீரே எங்களுடைய கேடகமாயிருந்தீர் ராஜா. நன்றி நன்றி என்று சொல்லுவோமா? இதோ எங்களுடைய வழிகளில் எல்லாம் நீர் எங்களை காத்து கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. உம்முடைய தேவ தூதர்களுக்கு நீங்க கட்டளையிட்டீங்க கர்த்தாவே. அவர்கள் தங்கள் கைகளில் எங்களை ஏந்தி கொண்டு போனார்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிறகுகளால் எங்களை நீர் மூடி அணைத்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த 12 மாத கால அளவோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதோ ஒரு இமை பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை, நீர் எங்களை கைவிடவில்லை, எங்களோட கூட இருந்தீர் ராஜா. இதோ உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களை வழி நடத்தி வந்தீர். உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பித்ததற்காய், எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்ததற்காய், அநேக நேரங்களில் தோய்ந்து போயிருந்த எங்களுடைய ஆத்துமாவை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு நீர் உயிர்ப்பித்ததற்காய் நன்றி 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 என்று சொல்லுங்க. உம்முடைய வசனம் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருந்தது கர்த்தாவே. தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய பாதைக்கு தீபமாயிருந்தது. உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அநேக நேரங்களில் மரித்து போயிருந்த எங்களுடைய ஆத்துமாவே உம்முடைய வசனமே உயிர்ப்பித்தது ராஜா. இன்று சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் உம்முடைய பாதப்படியில் நிற்கிறோம் என்றால் அது எங்களுடைய சுயபலம் அல்ல, எங்களுடைய மாமிச புயபலம் அல்ல, உம்முடைய சுத்த கிருபை கர்த்தாவே, சுத்த கிருபை என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் நம்மை காத்ததை எல்லாம் நினைத்து சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுவோம். அல்லேலூயா ஆனந்தமே,
என்னை உயர்த்துவாய். மீண்டுமா என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாய். சொல்லுவோம், என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாய். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா துதி உமக்கே, 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 ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா துசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா துசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வல்லாக்காமல் என்னை தலையாக்கவே, கீழாக்காமல் என்னை மேலாக்கவே. சொல்லுங்க, வல்லாக்காமல் என்னை தலையாக்கவே, கீழாக்காமல் என்னை மேலாக்கவே. சொல்லுங்க, வல்லாக்காமல் என்னை தலையாக்கவே, கீழாக்காமல் என்னை மேலாக்கவே. 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 சொல்லுவோம், வல்லாக்காமல் என்னை தலையாக்கவே, கீழாக்காமல் என்னை மேலாக்கவே. வல்லாக்காமல் என்னை தலையாக்கவே, கீழாக்காமல் என்னை மேலாக்கவே. உணர்ந்து, வல்லாக்காமல் என்னை தலையாக்குவே. நிச்சயமாய் வல்லாக்காமல் என்னை தலையாக்குவே. இயேசுவே, வல்லாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வல்லாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வல்லாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. நிச்சயமாய் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக இன்னும் 7 நாட்களுக்குள்ளாக ஆவியானவர் சொல்லுகிறார். பாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோமா? நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் நம்பியிருக்கிற தெய்வம், நான் அண்டிக் கொண்ட தெய்வம், அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அவர் என்னை கீழாக்கவே விட மாட்டார். அவர் என்னை மேலாக உயர்த்துவார். அவர் என்னை மேலாக்குவார். அவர் என்னை உயர்த்துவார். அவர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் தலை குனிந்து போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் யாருக்கும் கீழாக கீழ்ப்பட்டவர்களாக நான் வாளாக இருக்க போவதில்லை. தேவன் என்னை தலையாக மாற்றுவார். சுதந்தரித்துக் கொள்ளுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க. தேவன் இப்படியே நம்முடைய வாழ்க்கையில் வாளாக்குகிறவராக அல்ல, நாம் பற்றி கொண்டிருக்கிற தெய்வம் நிச்சயமாய் நம்மளை மேலாக்குவார், நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய். ஏனென்றால் நாம் வணங்குகிற தெய்வம் உன்னதமான தெய்வம், உயர் ஸ்தலங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் நிச்சயமாய் நம்மையும் உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பார், உன்னதமான ஸ்தலங்களில் வைப்பார். இதோ கண்மலையில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அப்படியாய் கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிற தேவன் அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தம் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்பா. எந்தெந்த இடத்தில் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள்
வாளாக எண்ணப்பட்டார்களோ, யார் யாரோட மத்தியில் எல்லாம் வாளாக எண்ணப்பட்டார்களோ அவர்கள் மத்தியில் நீர் இவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை உயர்த்தி அவர்களுக்கெல்லாம் நீர் இவர்களை தலையாக வைக்க போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. நீர் தலையாக உயர்த்த போகிறீரப்பா. யாரெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை வாளாக நினைத்தார்களோ, ஒன்றுமில்லாமல் ஒரு துச்சனமாய் நினைத்தார்களோ, ஏளனமாய் நினைத்தார்களோ, சிறுமையானவர்களாய், சிறுமைப்பட்டவர்களாய், குப்பையானவர்களாய், எளிமையானவர்களாய் யாரெல்லாம் நினைத்தார்களோ, என் தேவாதி தேவன் சொல்லுகிறார், இதோ நான் எளிமையானவர்கள் என்னுடையவர்கள், திக்கற்றவர்கள் என்னுடையவர்கள், நான் எளிமையானவர்களின் தெய்வம், நான் எளிமையானவர்களை உயர்த்தவே இந்த உலகத்தில் வந்த எளிமையானவர்களை தேடியே வந்தேன் என்று இயேசுவே நீர் சொல்லுகிறபடியினால் கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இந்த வருடத்தின் முடிவதற்குள்ளாக என்னென்ன தருகிறாரோ அதையெல்லாம் நித்தியமாய் மாற்றப் போகிறார். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெர்மனன்ட்டாய் மாற்றப் போகிறார். என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறாரோ அதில் ஒரு கேடு உண்டாகுவதில்லை, அதில் ஒரு குலைச்சல் உண்டாகுவதில்லை, அதில் ஒரு பிசகல் உண்டாகுவதில்லை. அதை ஒரு பெர்மனன்ட்டாக மாத்திரமல்ல, அதை ஒரு சமாதானமாக, அதை ஒரு ஆசீர்வாதமாக, இதோ உடைந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் தேவன் புதுப்பிக்கிறது மாத்திரமல்ல, அந்த புதிதானதிலேயே அப்படியே தேவன் நிறுத்தி வைக்க போகிறார். இதில் இருந்து உங்களுக்கு வருகிறதெல்லாம் ரெட்டிப்பாக ரெட்டிப்பாக ரெட்டிப்பான நன்மையை தருகிறவராய் இருக்கிறார். இதோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே. இந்த 2023 வருஷம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எதையெல்லாம் கட்டளையிடுகிறாரோ அதையெல்லாம் நித்தியமாய் மாற்றப் போகிறீர், ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறீர். அதை ரெட்டிப்பாய் நீர் தரப்போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்து. நீங்க அப்படி தந்தீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்க. அதை கையில் பெற்றுக்கொண்டவர்களாய், சுதந்திரித்து கொண்டவர்களாய் நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே என்று சொல்லுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நம்மை நாமே தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமா. வாக்கு தத்தம் உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. உள்ளத்தின் ஆழத்தில்
ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், ஒன்றுமில்லை என்று சமர்ப்பிக்கிறோம். ஈவாய் பிச்சையாய் இரக்கமாய் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் கனத்தையும் மகிமையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்களுடைய தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துவை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்